உள்ள வாடா. ம். இவன் என்னோட ஃப்ரெண்டு விக்ரம். வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்குனுங்க, நானும் நல்லா இருக்கேன். இவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. ம்ஹும். இவனை பார்த்து 2 வருஷம் ஆகுது. திடீர்னு பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருந்தான். அதான் வீட்டுக்கு வாடான்னு கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நீ போய் அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. வாடா, சரிங்க. உட்காந்து பேசலாம். ம். பெருசா ஒன்றும் லாபம் இல்லடா. ஆஹா. என்ன பண்றது? ம். ஏதோ பண்ணணுமேனு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆஹா. ஏங்க ஆ. டீ. தா எடுத்துக்கோ. ம். சரிடா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய், என்னடா அது? இப்பதான் வந்து உடனே கிளம்புறன்ற. இருடா, இருந்து சாப்பிட்டு போ. டேய், இல்லடா, இப்போ எதுவும் வேணாடா. என்னங்க நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்க. இப்படி வந்த உடனே போனா என்ன அர்த்தம்? ம். சாப்பிட்டு போங்க. அதுக்கு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயே ஆகணுங்க. சரி, எங்க பாரு, இப்ப விடுறேன். ஆனா இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வரணும், சரியா? சரிடா, நேரம் கிடைக்கும் போது வரேன். ம். ம்? அப்புறம் பார்க்கலாம். ம். சரிங்க, நான் வரேன். சரிங்க. ம். சரி, நான் அவனை அனுப்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஹலோ, யாருங்க? நான் தாங்க விக்ரம் பேசுறேன். விக்ரம்னா தெரியலையே. ஹலோ, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனேன். ஓ, நீங்களா? ஆமாங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணடான்னு சொன்னா, அதான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? அவர் தூங்குறாருங்க. அவர்கிட்ட பேசணும்னா சொல்லுங்க, எழுப்புறேன். ஐயோ, எழுப்ப வேண்டாங்க. அவன் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ம். மத்த விஷயத்த நான் அவங்ககிட்டயே பேசிக்கிறேன், சரிங்களா? சரிங்க. யாரு போனு? உங்க ஃப்ரெண்டு விக்ரம் தாங்க. இப்பதான் கால் பண்ணாரு. சரி சரி, போனை கொடு. சொல்றா மச்சான். டேய், நான் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன்டா. அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். ஓ, அப்படியா? சரிடா, போனை வச்சிடுறேன். ஓகேடா, பை. பாய். இந்தா. ம். சுஜாதா, சுஜாதா. என்னங்க கூப்பிட்டீங்களா? இதுல ப்ளூ கலர் ஃபைல் வச்சிருந்தேன், பாத்தியா? நேத்தே அந்த ஃபைலை நீங்க ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டீங்களே.
ஓ ஆமால. ம், ஓகே சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ம். சரி, கதவை லாக் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இரு. ஓகேங்க. பாய். பாய். நீங்களா? அவர் இப்பதாங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போனாரு. என்னங்க அது? உங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது தான் நான் வரணுமா? ஏன் நான் உங்களை பார்க்கலாம் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உள்ள வாங்க. ஆ சரிங்க. உட்காருங்க. ஆ நீங்க வந்திருக்கீங்கன்னு அவருக்கு வேணா ஃபோன் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. ஒரு சின்ன வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வீட்டுக்கு வந்தேன். ஓ, சரி. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்லைங்க, எதுவும் வேணாம். இப்பதான் வெளியில குடிச்சிட்டு வரேன். நிக்கிறீங்களே, உட்காருங்க. என்னங்க இப்படி ஃபோன் பண்ணாம கூட திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்னங்க அது? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எப்ப வேணும்னாலும் வரலாம். ஆ ஓகேங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ம், சரிங்க. சரிங்க, அப்புறம் பார்ப்போம். ஆ, சரிங்க. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? ஏன் நம்பரா? எதுக்கு உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, எப்போவாவது ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு கால் பண்ண தான் கேட்டேன். ஏதாவது அப்படி பேசணும்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏன் நம்பர் எதுக்குங்க உங்களுக்கு? ஐயோ, இப்படி சொன்னா நான் என்னங்க சொல்றது? நான் என்ன பேசினாலும் இப்படி நீங்க கேள்வி மேல கேள்வியா கேட்குறீங்களே. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்க ரொம்ப தெளிவான ஆளு தான். நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்குள்ள என்னோட மூளையே குழம்பி போயிரும் போல இருக்கு. சரிங்க, உங்க நம்பர் கொடுங்க. ம். ம், சரி சரி, உங்க ஃபோனை கொடுங்க. ம். ம், இதான் என் நம்பர். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ம், போயிட்டு வாங்க. ஷோ. ஹலோ. ஹலோ, நான் விக்ரம் பேசுறேங்க. ஆ, சொல்லுங்கங்க. என்னங்க, என்ன ஞாபகம் இருக்கா? ஐயோ, ஞாபகம் இருக்குங்க. நீங்க என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு தானே? ஆமாங்க. சரி, என்ன பண்றீங்க? படுத்துட்டு இருக்கேங்க. என்ன விஷயங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஏங்க, என்கிட்ட என்னங்க பேசுறதுக்கு இருக்கு உங்களுக்கு? அப்பாடா. சுஜாதா, சுஜாதா. ஆ. என்னங்க, ம். எப்பங்க வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். அது இருக்கட்டும், டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? துணியெல்லாம் மடிச்சு பீரோல வச்சிட்டு இருக்கேங்க. சரி, எனக்கு குடிக்க டீ எடுத்துட்டு வா. ம். இந்தாங்க டீ. ம். என்னங்க, ம், இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா உங்க ஃப்ரெண்ட் இங்க வந்தாரு. அப்படியா? ஏதாவது சொன்னானா? ஒன்னும் சொல்லலைங்க. ஏதோ வேலை விஷயமா இங்க வந்திருக்காரு போல இருக்கு. அதான் அப்படியே நம்ம வீட்டுக்கும் வந்திருக்காருங்க. போகும்போது என்னோட ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனாரு. அதுக்கப்புறமா மத்தியானம் மாதிரி எனக்கு கால் பண்ணிட்டு என்கிட்ட ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் என்னங்க பேசுறது? அதான் அவரோட காலை கட் பண்ணிட்டேன். அப்படியா? என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக
கால் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா உங்களுக்கு கால் பண்ண வேண்டியது தானே? எனக்கு எதுக்கு இங்க கால் பண்ணணும்? ஏதாவது பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பான், விட்டு தள்ளு. ம், சரி, டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ம். ஆ. என்னங்க, ஆ, சொல்லு. உங்க ஃப்ரெண்டோட பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. அப்படியா? ஏன், என்னாச்சு? என்னமோங்க, அவர் பார்க்குற பார்வையும் அவர் என்கிட்ட பேசுற விதமும் அவரை பார்த்தாலே எனக்கு தப்பா தோணுது. அப்படியா? அவனை பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். ம், உன் நம்பர் வாங்கினதுக்காக ஒரு தடவை கால் பண்ணி பேசியிருப்பான். அதுக்காகலாம் அவனை தப்பா நினைக்காத. என்னமோங்க, நீங்க தான் அவரை நல்லவர்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ அவர் தப்பான ஆள் மாதிரி தோணுது. சரி சரி, கண்டதை நினைச்சு குழப்பிக்காத. எனக்கு டயர்டா இருக்கு. காலையில் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். சீக்கிரம் படுத்தாதான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா போக முடியும். சுஜாதா, அதோ வரேங்க. எங்க கிளம்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும். ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்படியா? சரி, நீ சாப்பிட்ரு. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்றேன். சரி, கொஞ்சம் இருங்க. பால் எடுத்துட்டு வரேன், அதையாவது குடிச்சிட்டு போங்க. சரி, கொண்டு வா. ம், கொஞ்சம் இருங்க. ம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஜாகிரதை. ம். ம். ஓ, நீங்களா? ஏங்க, இப்பதான் உங்க ஃப்ரெண்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போனாருங்க. தெரியுங்க, அவன் இந்நேரத்துக்கு ஆபீஸுக்கு கிளம்பி போயிருப்பான்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். என்னது? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆஹா, அது வந்து உங்க ஹஸ்பண்ட் இந்நேரம் ஆபீஸுக்கு கிளம்பி போயிருப்பாருன்னு தெரியும்னு சொல்ல வந்தேன். அப்படிங்களா? சரி சரி. உங்க ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட உள்ள கூட கூப்பிட மாட்டீங்களா? ம், சரி, உள்ள வாங்க. ம். வாங்க உட்காருங்க. ம். இன்னைக்கு உங்க வீட்ல டிஃபன் என்ன பண்ணீங்க? சப்பாத்தி பண்ணுங்க. ஐயோ, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. எனக்கு குடிக்க கொஞ்சம் டீ மட்டும் போட்டு தரீங்களா? ம், சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
எங்க என்னங்க இது? உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னது புடிச்சு போச்சா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? ஃப்ரெண்டோட ஒய்ஃபா இருந்தாலும் ஒருத்தி அழகா இருந்தா ஆம்பளை ரசிக்க தான் செய்வான். ஏங்க நான் உங்க ஃப்ரெண்டோட வைஃப்ங்க. அதனால என்ன, ஃப்ரெண்டு ஒய்ஃபோட அழகா ரசிக்க கூடாதா என்ன? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இல்லாதப்ப வீட்டுக்கு வந்து இப்படி தப்பு தப்பா பேசுறதெல்லாம் சுத்தமா நல்லா இல்லைங்க. ம், இந்தாங்க டீயை குடிச்சிட்டு முதல்ல கிளம்புங்க. ம். தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட தப்பா பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. ச்சே. ம். டீ கூட உன்ன மாதிரியே செம்ம சூப்பரா இருக்கு. என்னங்க இது? ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஏங்க அப்படியே பேசுறீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? ம். இங்க பாரு, என்னமோ தெரியல, உன்னை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ச்சீ. எனக்கு உன்னை எப்படியாவது அனுபவிக்கணும்னு தோணுது. உனக்கு ஓகேவா? ம்? நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஏங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எந்திரிங்க. ஏய், கூல் கூல். நான் எவ்வளவு பாசமா வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப நீங்க வெளிய போறீங்களா இல்லையா? ஒழுங்கு மரியாதையா வெளிய போங்க. நீங்க மட்டும் இப்ப இங்க இருந்து வெளிய போலன்னு வெச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே, கோபப்படாத. ம், உடம்புக்கு நல்லது இல்ல. ம், ஹலோ. சொல்லுமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, ஆ, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நீங்க தான் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் சொல்லுவீங்க. முக்கியமான விஷயமா? என்னம்மா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நாளாவே ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்கேம்மா. நீங்க சொல்ற யோசனையை வச்சு தான் நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கணும். ப்ராப்ளமா? என்னம்மா சொல்ற? புரியலையே. அம்மா, என் வீட்டுக்காரர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. அடுத்த நாள் அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து என் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போய் கால் பண்ணாரு. இன்னைக்கு என்னடானா அவர் இல்லாதப்ப வந்து ரொம்ப தொல்லை பண்றாரு. என் வீட்டுக்காரர்கிட்ட நேத்து நடந்த விஷயத்த பத்தி சொன்னேன். ஆனா நான் எவ்வளோ சொன்னாலும் என் வீட்டுக்காரர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அவன் ரொம்ப நல்லவன், அவனை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட சொன்னா எங்க என் மேலேயே கோவப்படுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாப்பிள்ள அப்படியா சொன்னாரு? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலம்மா. அப்படியா? இங்க பாரு, அவர் என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அவர் வந்த உடனே அவர் ஃப்ரெண்டோட லட்சணத்தை பத்தி சொல்லு. ஒருவேளை நீ சொல்லாம விட்டுட்டு அவருக்கே ஒரு நாள் இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா தேவையில்லாம அவருக்கு உண்மையிலேயே சந்தேகம் வந்துரும். அவர் வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடு, சரியா? சரிம்மா.
ஏய் என்னாச்சு? ஏன் ஃபேஸ் டல்லா இருக்கு? என்ன ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லையே, தேவையில்லாம பொய் சொல்லாத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உன்னை தாண்டி கேட்குறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாமா? இல்லை டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஆஹா வேணாங்க, உடம்புக்குலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏய், அப்புறம் ஏன் டல்லா இருக்குன்னு சொல்லு. ஆமா, அப்படியே நான் சொன்னா மட்டும் என்ன நம்பவா போறீங்க? ஏய், என்னடி ஏன் இப்படிலாம் பேசுற? நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேனா? சரி, என்ன விஷயம்னு சொல்லு. இன்னைக்கும் உங்க ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வந்தாருங்க. ம், சரி. என்கிட்ட திரும்பவும் தப்பு தப்பா ரொம்ப அசிங்கமா பேசினாருங்க. அப்படியா? ஏய், ஏண்டி என்னாச்சு உனக்கு? எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி தப்பு தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க. அவன் உண்மையாவே ரொம்ப நல்லவன். அவனை பத்தி நீ ஏன் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? நான் அவரை பத்தி ஏதாவது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியுங்க. அதனாலதான் நீங்க கேட்டப்ப கூட நான் ஒன்னும் சொல்லல. உங்களுக்கு வைஃபை விட உங்க ஃப்ரெண்டு மேலதான் நம்பிக்கை அதிகம்ல. ஏய், ஏண்டி இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? எங்க நீங்க டெய்லி காலையில ஆபீஸ்க்கு கிளம்பின உடனே அவர் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாரு. தினமும் வீட்டுக்கு வந்து என்கிட்ட ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. நானும் ஆரம்பத்துல இருந்தே அவர் ஆளு சரியில்லைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன செய்யலான்னு என்கிட்ட கேக்குறீங்களா? ஹாய், எனக்காகவே வெளியில வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. ம், உள்ள வரலாமா? எதுக்கு இந்த மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்க? நான் அன்னைக்கு சொன்னதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? ஏங்க உங்களுக்கு என்னதாங்க வேணும்? நான் எதை பத்தி யோசிக்கணும்? ஏன் மறுபடியும் சொல்லணுமா? நீ எனக்கு வேணும். நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னா இனி நான் வாழ்றதுல எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காத. நான் யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கிறேன். நேத்து உங்களுக்கு அவ்வளவு சொல்லியும் புரியலல. இதே மாதிரி என்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏன் இப்படி என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டே இருக்க? ஏய், டேய் மச்சான், இந்த வாரம் உனக்கு நைட் ஷிஃப்ட்னு சொன்னியடா. வீட்ல இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. டேய், என்னடா அது? நீ நல்லவன் நினைச்சிட்டு இருந்தா என்னடா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்க நீ? நானா? நான் ஒண்ணும் பண்ணலையே. நீ கோபப்படுற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? டேய், உன்னை பத்தி இவ சொல்லும் போதெல்லாம் நான் அதை நம்பவே இல்லை. ஆனா நீ என்னடா இவ்வளவு கேவலமா இருக்க? ச்சே, உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை மீட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. ஆனா நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. டேய், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. டேய் மச்சான், என்னடா அது? என்னாச்சு உனக்கு? டேய், நீ என் ஃப்ரெண்டா போனதுனால உன்கிட்ட நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காத. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா மச்சான். வெச்சி வெளியே போங்கறல.